இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எட்சியில் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் நிறைய பேர் பண்ண போறீங்க. அதாவது பிசிக்கல் ப்ராடக்ட்ஸ்ல நிறைய ஐட்டம் இருக்கு. பிசிக்கல் ப்ராடக்ட்லேயே பிளாஸ்டிக் ஐட்டம் இருக்கு, ஃபுட் ஐட்டம்ஸ் இருக்கு, ஸ்பைசிஸ் இருக்கு, அதுக்கடுத்து ஷாம்பு ஐட்டம்ஸு, ப்ராடக்ட்ஸ் இந்த இது மண்பானை பிசிக்கல் ஐட்டம்ஸ் வரும். டிஜிட்டல்னா ஃபோட்டோவாக இருக்கும். ஸோ இதில் நிறைய பேருக்கு சில டவுட்ஸ் இருக்கு. சில பேர் ஃபுட் ஐட்டம்ஸ் பண்ணலாமான்னு கேட்குறீங்க. ஃபுட் ஐட்டம்ஸு அந்த மாதிரி ஐட்டம்ஸ் பண்ணக்கூடாது. சர்டிஃபிகேட் எடுத்துக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்தியாவில் நீங்கள் ஃபுட் ஐட்டம்ஸ் செல் பண்ணுறீங்கனாலே சர்டிஃபிகேட் எடுக்கணும். இந்தியாவில் செல் பண்ணுறதுக்கு இங்கே பாருங்கள் எஃப்எஸ்எஸ்ஐ லைசன்ஸ் எடுக்கணும். எஃப்எஸ்எஸ்ஐ லைசன்ஸ் நீங்கள் இந்தியாவில் ஃபுட் ஐட்டம் செல் பண்ணீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட் இருந்தால் தான் செல் பண்ண முடியும். அதே மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒவ்வொரு சர்டிஃபிகேட் உண்டு. இப்போ நீங்கள் ஷாம்பு செல் பண்ணாலும் அதுக்குன்னு தனி சர்டிஃபிகேட் உண்டு. அந்த சர்டிஃபிகேட் நீங்கள் எடுக்கணும். ஏன்னா அந்த சர்டிஃபிகேட் நீங்கள் நம்ம ஊரில் இருக்க ஒரு ஷாம்பு டப்பாவோ இல்லை ஏதோ ஒரு ஃபுட் ப்ராடக்ட் எடுத்து பாருங்க, பின்னாடி எஃப்எஸ்எஸ்ஐ லோகோ இருக்கும். அந்த லைசன்ஸ் எடுத்திருக்காங்கிறதுக்காக தான் அந்த லோகோ இருக்கும். அதே மாதிரி நீங்க ஒரு ப்ராடக்டை வேற கண்ட்ரிக்கு செல் பண்றீங்க. இப்போ யூஎஸ்க்கு நீங்க பண்றீங்கன்னா அதுல எஃப்டிஏ சர்டிஃபிகேட் இருக்கணும். பிஸ்னஸ் லைசன்ஸ் இருக்கணும். பிஸ்னஸ் லைசன்ஸ் நமக்கு மேண்டேட் எல்லாத்தையுமே இருக்கும். அதுக்கடுத்து ஃபுட் ஒரு பாக்கெட்டா இருக்கணும். ஒரு பாக்கெட்ல இருந்துட்டு அந்த ஃபுட்ல என்னெல்லாம் போட்டிருக்கீங்கிறத லேபிள்ல ஃபுல்லாவே மென்ஷன் பண்ணிடும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு லேபிளில் நீங்கள் எல்லாத்தையுமே அந்த ஃபுட் ப்ராடக்ட்டில் மென்ஷன் பண்ணியிருக்கணும். மென்ஷன் பண்ணியிருந்தா தான் அந்த ஃபுட் ப்ராடக்ட்டை நீங்கள் செல் பண்ணவே முடியும். இத்தனை கிராமு இந்த ஃபேட் இருக்குது, இந்த கெமிக்கல் இருக்குது, இந்த மாதிரி. இப்போ எக்ஸாம்பிளுக்கு கொக்கோ பவுடர் இதில் ஆட் பண்ணியிருக்கீங்கன்னா கொக்கோ பவுடர் இத்தனை கிராம் இருக்குங்கிறத நீங்கள் அதில் மென்ஷன் பண்ணியிருக்கணும். எந்த ப்ராடக்ட் நீங்கள் எடுத்து பார்த்தாலும் பின்னாடி அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஃபிசிக்கல் ப்ராடக்ட்டில் நம்ம இதில் நீங்கள் ஒரு சாக்லேட் எடுத்து பார்த்தாலும் அதில் பின்னாடி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை மாதிரி நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கணும். அதில் அது மாதிரி எஃப்டிஏ லைசன்ஸ் எடுத்துருக்கணும். ஃபுட் ப்ராடக்ட் நீங்கள் பண்ணுறவங்க எஃப்டிஏ லைசன்ஸ் எடுத்துருக்கணும். எடுத்திருந்தா மட்டும்தான் யூஎஸ்ல செல் பண்ண முடியும். அதே மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் தனித்தனி லைசன்ஸ் இருக்குது. அந்த மாதிரி லைசன்ஸ் எடுத்திருந்தா மட்டும் ஃபுட் ப்ராடக்ட்ஸை அந்த கண்ட்ரியில் வில்லுங்க. நீ பிசிக்கல் ப்ராடக்ட் பண்ணுறது நான் தப்புன்னு சொல்லலை. சில கண்ட்ரிஸில் சில ஐட்டம்ஸ் பேன். அந்த பேன் இருந்ததுன்னா உங்கள் ப்ராடக்ட் கஸ்டம்ஸ்ல சிக்கிறோம். ப்ராடக்ட் நீங்க இப்ப எக்ஸாம்பிளுக்கு ப்ராடக்ட் செல்லர்கிட்ட இருந்து பையருக்கு போகணும். செல்லர்கிட்ட இருந்து பையருக்கு போறதுக்கு நடுவுல கொரியர் ஆபீசர் இருப்பாங்க. அந்த கொரியர் ஆபீசருக்கு நடுவுல பார்சல் போகும்போது அந்த பார்சலை கவர்மெண்ட் எடுத்து வச்சுப்பாங்க, கஸ்டம்ஸ்ல எடுத்து வச்சுப்பாங்க. அந்த ப்ராடக்ட் கஸ்டமருக்கு போய் சேராது. அந்த லைசன்ஸ் ஒட்டி இல்லைன்னா. ஷாம்புக்கும் அதே மாதிரிதான். ஷாம்புக்கும் லைசன்ஸ் தேவை. ஷாம்பு ஐட்டம்ஸ், ஸ்பைசிஸ் பண்ணலாமான்னு கேட்குறீங்க, மசாலா ஐட்டம் பண்ணலாமான்னு கேட்குறீங்க நிறைய பேர். மசாலா ஐட்டமுக்கும் எல்லாமே லைசன்ஸ் வேணும். ஷாம்பு ஐட்டத்துக்கும் வேணும். ஏன்னா நீங்கள் ஒரு ப்ராடக்ட் கன்சியூம் பண்ணுறீங்க. கன்சியூம் பண்ணுற போது அதுக்குள்ள ப்ராசஸ் கரெக்டாக இருக்கான்னு கவர்மெண்ட் செக் பண்ணி தான் விடும். ஏன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஊரில் நெஸ்ட்லியே பார்த்துருவாங்க. நெஸ்ட்லி நம்ம கம்பெனி கிடையாது, வெளிநாட்டிலேருந்து இதான். கிட்கட் எல்லாமே வெளிநாட்டு கம்பெனிஸ் தான் இப்போ நம்ம ஊரில் பண்ணிட்டு இருக்காங்க. அதுலேயே பின்னாடி எஃப்எஸ்எஸ்ஐ சர்டிஃபிகேட் நம்ம ஊரில் இந்தியாவில் இருக்க சர்டிஃபிகேட் அது இருக்கும். அது இருந்தால் தான் பண்ண முடியும். இந்தியாவில் செல் பண்ண முடியாது. அது மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரிக்கு இருக்கு. ஸோ தெரிஞ்சால் மட்டும் அதை பண்ணுங்க. சர்டிஃபிகேட் எடுத்துட்டு பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா சர்டிஃபிகேட் எடுத்துட்டு பண்ணுங்க. பண்ணாமல் பண்ணாதீங்க. அப்படி சர்டிஃபிகேட் இருந்தால் தான் ஃபுட் ஐட்டம்ஸ் எட்சியில் பண்ண முடியும். இல்லைன்னா பண்ணாதீங்க. ஹேண்ட்மேடாகவே இருந்தாலும் நீங்கள் தான் ரெடி பண்ணுறீங்க, ஆயுர்வேதிக் நீங்கள் தான் ரெடி பண்ணீங்கன்னா இந்த சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும். அப்படி எடுத்துக்கிங்கன்னா நீங்கள் நம்ம ஊரில் எஃப்எஸ்ஐ சர்டிஃபிகேட் எடுத்தவங்க ஒரு 500 தான் வரும். அதை எடுத்துகிட்டு நீங்கள் நம்ம ஊரில் பண்ணுங்கள். ஒரு 500 1000 இருந்தாலும் அது எடுத்துகிட்டு நம்ம ஊரில் பண்ணுங்கள். வெளிநாட்டில் பண்ணால் எப்படி சர்டிஃபிகேட்